பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இணை சட்டம் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 6 மற்றும் 7. நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய். உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்களுக்கு உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர், ஆனால் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்பே ஓடி போவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. புதிய ஆண்டை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி. புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதத்தோடு வாழவும், என் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று புரிந்து கொண்டும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை நாடக்கூடிய பிள்ளைகளாய் நீர் எங்களை உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த உலகத்திலே என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து என் ஆண்டவருடைய வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காகவே அனுதினமும் உமது வழியை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அநேக முறை தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்தாதபடி அலைந்த நாட்கள் உண்டு. அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டும் இந்த புதிய ஆண்டிலே உமது திரு சமூகத்தை தேடி வந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை அனுதினமும் ஆசீர்வதிக்கின்றீர், அனுதினமும் எங்களை பலப்படுத்துகின்றீர், அனுதினமும் உமது வார்த்தையின் வழியாக ஊக்குவிக்கின்றீர், அனுதினமும் எங்களை எழுந்து ஜொலிக்க செய்கின்றீர், அனுதினமும் உமது பாதையில் எங்களை நடத்துகின்றீர், அனுதினமும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்க கடந்து வருகின்றீர். அதிகாலையிலே எங்களுடைய உள்ளத்தின் கதவை தட்டுகின்றீர். அதிகாலையிலே உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தாங்குகின்றீர். அதிகாலையிலே என் ஆண்டவருடைய குரலை கேட்க நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துகின்றீர். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கின்றீர். பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலை தந்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றும் நாங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்திருக்கின்றீர். நாங்கள் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்குகின்றீர். நன்மைகளின் கருவூலத்தில் இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள அதிகாலையிலே எங்களை தேடி வந்திருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை தேடி வந்த பிறகும் நாங்கள் உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நாங்கள் செய்த பாவத்தை எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றார். இந்த நாளிலே உமக்கு எதிராக செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அது சிலுவையில் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, மனிதர்களை அல்கு செய்யாதபடி எதிரிகளாக நினைத்து வாழ்ந்த நாட்கள் உண்டு தகப்பனே. அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் இந்த உலகத்திலே உமது குரலை கேட்கவும் என் ஆண்டவருடைய வல்லமையும் பிரசன்னத்தையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பலத்தை தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் என்றும் இணைச்சட்டம் 28வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையிலே வாசிக்கின்றோம். ஆம் தகப்பனே, நீர் எங்களை உயர்த்தும் பொழுதும் அதை எந்த ஒரு மனிதனும் தடை செய்ய முடியாத தகப்பனே. நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுதும் எந்த ஒரு மனிதனும் எங்களுக்கு எதிராக கடந்து வர முடியாது தகப்பனே. நாங்கள் இந்த உலகத்திலே உமக்கு பிரியமான வழியில் நடக்க எங்களை பலப்படுத்திடுவீராக. திருப்பாடல்கள் 67வது அதிகாரம் 1வது இறை வார்த்தை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டு இருக்கின்றது, கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக, உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக என்று. ஆம் தகப்பனே, உமது திருமுக ஒளியை எங்கள் மீது வீசிட வேண்டுமாயும், எங்கள் மீது மனம் இறங்கி எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுமாயும் எங்களுக்கு ஆசி வழங்கி ஆண்டவரே எங்களுடைய எதிரிகள் கண்களுக்கு முன்பாக எங்களை உயர்த்திட வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகள், இருளில் இருந்து ஒளிக்கு கடந்து வந்த பிள்ளைகள். ஆனாலும் எங்களுடைய பாவங்கள் கண்களுக்கு முன்பாக நிற்கின்றது சுவாமி. திக்கற்ற பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு குரல் கொடுக்கக்கூடிய தெய்வமே, இதோ திக்கற்ற பிள்ளைகளாக உம்மை தேடி வந்திருக்கின்றோம். பாவம் செய்து நீர் கொடுத்த வல்லமையும் ஆசீர்வாதம் இழந்த பிள்ளைகளாக
இதோ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உறைவிடம் அமைத்து தருகின்றீர். சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, யார் யாரெல்லாம் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டும் மன தைரியத்தோடும் உற்சாகத்தோடு உம்மை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றேன். என் ஆண்டவருடைய வல்லமை, என் ஆண்டவருடைய கிருபை, என் ஆண்டவருடைய பலன், என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களை தேடி வர வேண்டுமாயும் உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடும் என் ஆண்டவரை போற்ற வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே, யார் யாரெல்லாம் சிறைச்சாலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். சிறிய தவறை செய்துவிட்டோம், அது பெரிய தவறாக மாறி போய்விட்டது, வீணான பழி சுமத்தப்பட்டு இருக்கின்றோம். யாரோ செய்த தவறுக்காக தண்டனையை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம். என்ன ஒரு வாழ்க்கை என்று சொல்லி சிறைச்சாலைக்குள் மன உளைச்சலோடு இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் உண்டு. அநேக பேர் உமக்கு புறமான வழியில் சென்றும் ஆண்டவரை தன்னை தொலைத்த பிள்ளைகளும் உண்டு. அவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். உம்மை பற்றி அறியாத பிள்ளைகளும் உண்டு. அவர்களையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் என் ஆண்டவருடைய கல்வாரி இரத்தம், மாசு மறுவற்ற இரத்தம் ஊற்றப்படுவதாக. இந்த நாளிலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட என் ஆண்டவர் கூட இருக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் வாசிக்கின்றோம் திருப்பாடல்கள் 20வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையில், நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதில் அளிப்பாராக என்றும், இதோ நெருக்கடியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். இந்த புது வருடத்தில் எனக்கு ஒரு மீட்பு கிடைக்காதாம்? என் ஆண்டவருடைய முகம் எங்கள் மீது ஒளிராதாம்? என் ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படாதாம்? என் ஆண்டவருடைய வல்லமை எங்கள் மீது கடந்து வராதா என்கின்ற எண்ணத்தோடும் இதோ நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தங்களுடைய தவறுகளை உணர்ந்து வந்திருக்கிறார்களே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக மாறி என் ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து நடக்கக்கூடியவராக உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் தான் பாவி இல்லை என்றும் தன்னை தம்பட்டம் அடித்து கொண்டு தம்மை பெருமைப்படுத்தி கொண்டு நான் தான் பெரியவள், நான் தான் பெரியவள், நான் தான் படித்திருக்கின்றேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. கல்வாரி இரத்தம் அவர்களை தூய்மைப்படுத்துவதாக. மாசு மறுவற்ற இரத்தம் அவர்களை கழுவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே பிறந்த சிறு குழந்தைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். இந்த நாளிலே நெருக்கடியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். சோதனையோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நீரே எங்களுக்கு கற்பாரையும் மீட்பருமாக இருக்கின்றீர். எங்களை வழிநடத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றீர். எங்களுடைய வாயில் சொற்கள் உருவாகும் முன்பவே எங்களை ஆசீர்வதித்து இருக்கின்றீர். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த அருமையான வேளையிலும் கூட ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நினைத்து ஜெபிக்கின்றோம். குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நினைவு கூறுகின்றோம். ஒவ்வொருவரையும் தொடுவீராக. பரிசுத்த இரத்தம், மாசு மறுவற்ற இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய்மைப்படுத்திட வேண்டுமாய்வை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே, தூயவரே, பரிசுத்தரே, இந்த நாளிலும் கூட நீர் உங்களை தூய்மைப்படுத்தி இருக்கின்றீர், பரிசுத்தப்படுத்தி இருக்கின்றீர். நினைவை உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்க நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்க நினைவு கூறுகின்றோம். நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இவர்களுக்கும் மதத்திற்கு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அநேக பிள்ளைகளை தொட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு நீர் குணமாக்கி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும்.
எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கண்ணி தாயே, உமது அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும் உமது மகனுடைய கிருபையும் இரக்கத்தையும் பெற்றும் இந்த மாதம் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதத்தோடு இருக்கக்கூடிய அந்த பலத்தை பெற்று கொடுப்பீராக. அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.